பேசிக்கிற பொழுது தேவி காட்டாளாம் ராமனை பார்த்து, நீங்க என்னமோ 64 கலையிலையும் குஷலாள்னு சொல்லிக்கிறீங்களே, வசிஷ்டருடைய சிஷ்யாளுங்கிறீங்களே, உங்களுக்கு நெத்தியில புற்றுட தெரியுமான்னு காட்டாளாம் ஸ்ரீராமனை பார்த்து. சுவாமி புற்றுட தெரியும் நாளாம். சுவாமி 64 கலை தெரியும். ஒருவனுடைய கேசத்தை கொண்டு கொடுத்தா அவன் மாதிரி எழுதி போடலாம். அப்படி ஒரு கலை இருக்கு. அப்படி இருக்கிற போது அப்படிப்பட்ட ராமனை போய் உனக்கு நெத்தியில புற்றுட தெரியுமா குச்சில புட்டுன்னு கேட்டாங்க. எம்ஏ படிச்சு வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு உனக்கு ஏபிசிடி தெரியுமான்னு காட்டவனை பள்ளியில அரைஞ்சு போட மாட்டானோ கண்ணத்துல. கராந்தம் அத்தியனம் பண்ணவரை உனக்கு புருஷ சூக்தம் தெரியுமான்னு கேட்டா அவரு கோபம் வராதோ? சுவாமி சாந்த மூர்த்தி ஆகினால கோபிச்சுக்காம தெரியும் நாள் அழுத்தம் திருத்தமா. அவன் சுவாமி சாந்தன், அதனால சிரிச்சுக்கிட்டு தெரியும் நாள். அப்படியானா விடணும் தெரியும் சொன்னா நான் விட மாட்டேன். புட்டுடணும் நாளாம். உடனே சுவாமி என்ன பண்ணினாள்? மனஷினாயஸ்திரகா கண்டபாஸ்வே நிவேசிதா த்வயா பிரணஷ்டே திலகே தங்கில ஸ்மர்த்துமர்ஹசி. பர்வதத்தினுடைய அடிவாரத்தில் இருக்கும் சிவப்பு பொடி எடுத்து கையில ஜலத்தை விட்டு சுவாமி குழைச்சு சீதையை கிட்ட கூப்பிட்டு 2 கன்னத்திலையும் கடந்த கைய வச்சு முன்னாடி இருந்த பொட்டை எடுத்து அழிச்சு மனஷிலாயாஸ்திலகா கண்டபார்ஸ்வே நிவேசிதா அந்த பொட்டை அழிச்சாளாம். துவயா பிரணஷ்டே திலகேங்கே அந்த பொட்டை அழிச்சாளாம் சுவாமி. என்ன அந்த இடத்துல விடுறதுக்காக, என்னமோ அந்த இடத்துல விடுறதுக்காக இவர் அழிச்சிருக்காருன்னு சந்தோஷப்பட்டா சீதை. இவ்வளவு கெட்டிக்காரத்தனமா செய்யறேன்னு அதுக்குள்ள அவர் என்ன பண்ணினார்? இருக்கிற பொட்டை அழிச்சு விட்டு பெரிய பொட்டை கன்னத்துல போட்டாராம். கண்டபார்ஸ்வே நிவேசிதா. உடனே சீதை கைய பிடிச்சு தள்ளினாலாம். உங்க நாள்லயும் எங்க நாள்லயும் கன்னத்திலேயா பொட்டு போடுறது, இருக்கிற பொட்டையும் அழிச்சு விட்டீரேன்னு. சீதை இன்னொரு கன்னத்திலையும் போடணும்னு சுவாமி கைய கொண்டு போனாலாம். அப்போ தேவி கைய தள்ள, தேவியினுடைய கைய சுவாமி தள்ள பிரேம கலகம் ஏற்பட்டுதான். அனுமன்னு அதற்கு மேல நடந்த பிரேமையினால் நடந்த விஷயத்தை என்னால் சொல்ல முடியல. கண்ணில் ஜலந்த திரும்பி நெஞ்சு தழுத்து போய் பேச முடியல. என் பிரபுட்ட இந்த கதையை ஆரம்பிச்சு விட்டுவிட்டு அதை நினைக்க சொன்னேன்னு சொல்லுனாலாம். தங்கில ஸ்மர்த்துமர்ஹசி மனஷிலாயஸ்திலகா கண்டபாஸ்வே நிவேசிதா த்வயா பிரணஷ்டே திலகே தங்கில ஸ்மர்த்துமர்ஹசி. அதை நினைச்சுக்க சொல்லிவிட்டாளாம் தேவி. மேல பேச முடியலையாம் பிரபு பிரேமியினாலே. தேவியினுடைய கையத்தள்ளி, தேவி ராமனுடைய கையத்தள்ளி அப்படி பண்ணினதெல்லாம் பேச முடியாமல் தங்கில ஸ்மர்த்துமர்ஹசி அதை நினைச்சுக்க சொன்னேன் என் பிரபுட்ட சொல்லுன்னு விட்டாளாம் சீதை.